ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் நல்லவன், இன்னொருவர் பொல்லாங்கானவன், பொல்லாத மனுஷன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லவன் என்று ஒருவரை சொல்லும் பொழுதே அவரை பற்றி நமக்கு ஒரு நல்ல எண்ணம் உண்டாகிறது. அவர் ஏன் நல்லவர் என்றால், அவர் நல்ல காரியங்களை செய்கிறவர், பிறருக்கு நன்மை செய்கிறவர், எப்பொழுதுமே நன்மையானவர்களை பேசுகிறவர். Dear children of God, there are two kinds of people in this world. One is a good man, another is an evil man. The word of God says, the good man speaks good things out of his heart. The evil man, he speaks evil things out of his heart. We need to understand our heart is a treasure of good things and evil things. As children of God, we should have good things stored in our treasure, which is the good heart. We need to always speak good things about people. We should always think good things about everyone around us. But the devil, who is an evil person, he brings always evil thoughts against your friends. We need to be very careful. Our Lord Jesus Christ, he had 12 disciples. The devil could not enter into the 11, but he was able to enter into Judas Iscariot because Judas gave room for devil to enter into his. That is why he counseled with the Roman government and the Pharisees and Sadducees to betray Jesus. That is very evil. Dear child of God, it is because of Satan who influenced Judas to betray Jesus. That is an example for an evil man. We need to filter every word that we speak. It is very important. If your heart is a good treasure, you will do good things because you think good, you speak good, you do good. So today, the Lord wants us to be good to everyone. Let us be good to everyone so that we will resemble God's characters in our life. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளையே நாங்கள் பேசவும், நல்லவைகளையே நாங்கள் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாட்களிலே நாங்கள் எந்த விதத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடாதபடிக்கு, உம்மை காட்டி கொடுக்காதபடிக்கு, உமக்கு பிரியமான முறையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.